வெல்கம் டு தரணிஸ் கிச்சன். இன்னைக்கு வாங்க பஞ்சு போல இட்லி பார்க்கலாம். மிக்சியில 10 நிமிஷம் போதுங்க. பஞ்சு போல இட்லி நல்லா சாஃப்டா வருங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு 4 அழாக்கு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன், 1 அழாக்கு உளுந்து எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கழுவி 4-5 முறை கழுவுணுங்க. அரிசியை வெளியே வச்சு ஊற வச்சுக்கலாம். உளுந்த நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கணும். 5 hours ஊறணுங்க. நல்லா ஊறணும். இப்போ எடுத்து அந்த தண்ணியை, ஐஸ் வாட்டர் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உளுந்து போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்துக்கு மேலே தண்ணி இருக்கணும். நல்லா அரைச்சிக்கலாங்க. உளுந்து 2 நிமிஷம் போதுங்க. நல்லா பொங்கி உபிரியாகி வரும் பாருங்க. இப்போ பாருங்க, செகண்ட் டைம் போட்டு திருப்பி அரைச்சிக்கலாம். நல்லா பொங்கி வரும். தண்ணியில் போட்டால் நல்லா மிதக்கணும். அதாங்க பதம். இப்போ பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கையிலேயே அடிச்சு கொடுங்க. இப்போ அரிசியை போட்டுக்கலாங்க. அதே ஐஸ் வாட்டர் ஊற்றி அரிசி அரைச்சிக்கலாம். 2 பேட்சா போட்டுக்கலாம். ரவை பதம் அரிசி மாவு அரைக்கணுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுங்க. 8 மணி நேரம் புளிக்க வைங்க. சாஃப்டா நல்லா புளிச்சிருக்கும். மாவு பாருங்க, பொங்கி வந்திருக்கு நல்லா. இப்போ இட்லி ஊற்றினா சாஃப்டா வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.